ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் சாதம். எல்லாருக்கும் பிடிச்ச தேங்காய் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதாக கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றப்போ. நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும், நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கோங்க. ஒரு 7 முந்திரி போட்டுக்கோங்க. நீங்கள் உடச்சி கூட போடலாம், இல்லை முழுசாக கூட போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இதில் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இது கூடவே பச்சை மிளகாய் தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 2, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டுக்கோங்க. 15லேருந்து 20 கிலோ போட்டுக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயம் வதங்கணும். இது கூடவே பெருங்காயத்தையும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் எல்லாமே போட்டாச்சு. வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் துருவின தேங்காய் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். தேங்காய் நான் 1 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். இது அந்த தேங்காய் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா ஆறுனா தேங்காய் சாதம் போட்டுக்கலாம். சூடாக அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான தேங்காய் சாதம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.